பிசாசுகளை துரத்தும். அடுத்து பாருங்க, வாசிங்க, வாசிப்பா. பிசாசு துரத்தும், நவமான பாசைகளை பேசு. சொல்லுங்க பாப்பா. நவமான அந்நிய பாசைகளை பேசும். சில பேர் சொல்றாங்க அந்நிய பாசை அது என்ன அப்படி கேள்வி கேட்பாங்க சில பேர். நான் சொல்றேன், அல்லேலூயா. விசுவாசம் அந்நிய பாசைகளை பேசும், அவிசுவாசம் அந்நிய பாசைகளை பேசாது. அவ்வளவுதான். அந்நிய பாசைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம என்ன பாசை பேசுறோம்? தமிழ். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த பாசையை கொடுத்தது யாரு? எங்கவே கத்துக்கிட்டீங்க? விஜயம்மா ஸ்கூல்ல பாசையை கத்துக்கிட்டீங்களா? இல்ல, தமிழ் பாசை எங்க கத்துக்கிட்டீங்க? தமிழ் பாசை கத்துக்கிட்டீங்க? இது கடவுள் கொடுத்தார். சொல்லுங்க பாப்போம். கடவுள் கொடுத்த யாரு சொல்லுவாங்க சில பேர். இந்த மாடு இந்த நாயெல்லாம் பார்த்து வாயில்லா ஜீவன், அது வாய் இல்லையா? அது ஏன் வாயில்லா ஜீவன் சொல்றீங்க? அது பேசலன்னு உங்களுக்கு தெரியுமா? அது பேசுது. கூட்டம்னா கண்டுகிட்டு எங்க இருந்தா உடையாந்துடும். கண்டுகிட்டு தூரம் போயிருக்கும். அம்மா கூட்டம்னா அது கூப்பிடும், அது பாசையில கூப்பிட்டு உடையாரும், கண்டுகிட்டு உடையாரும். அல்லேலூயா. காக்காவும் பேசும், பறவைகளும் பேசும். சென்னையில ஒரு ஆள் இருக்கிறாரு, சினிமா ஷூட்டிங் அவர் கூடுவாங்களாம், காக்கா வர வைக்கணும்னா அவர் கூப்பிட்ட எல்லா காக்கா வந்துடும். பாத்தீங்களா? அல்லேலூயா. கடவுள் எல்லாருக்கும் பாசைகளை கொடுத்திருக்கிறாரு. எல்லா பறவைகளுக்கு, மிருகங்களுக்கெல்லாம் பாசைகளை கொடுத்திருக்கிறாரு. ஊர் பிராணிகளுக்கெல்லாம் பாசைகளை கொடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு பாசைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா கொடுத்தது கடவுள். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் தெலுங்கு பேசலாம், கன்னடமா, ஹிந்தியா, இங்கிலீஷா, கடவுள் கொடுத்த பாசை. உருதா, எபிரேயமா, ஹீப்ருவா, கடவுள் கொடுத்த பாசை. அல்லேலூயா. ஆனா விசுவாசம் உங்களுக்குள்ள, எனக்கு ஏசப்பா ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் போது அந்த பாசைகளையும் உங்களா பேச முடியுமா? கைவிட்டாமல் கைக்க தெரியும். விசுவாசம். ஆவியில் நிறைந்த கர்த்தரை துதிக்கும் போது சில வார்த்தைகள் வரும்போது நீங்க பேசுங்க. அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பாசை, அந்நிய பாசை. அந்நிய பாசையினாலே கர்த்தரை புகழ்கிறோம். அல்லேலூயா. ஆம். தேவன் கொடுக்கிற வரம் அது விசுவாசிகளுக்கு தான் வரும் ஒழிய அவிசுவாசிக்கு வராது. அந்நிய பாஷை ஒரு வரம் என்று வேதம் சொல்லுது. அவங்க என்ன, அவங்க பேச எனக்கு புரியலையே, புரியாது. அவங்க கடவுளோட பேசுறாங்க. கோவில் நம்ம என்ன பேசுங்க எனக்கு புரியலையே அப்படின்னு லீதியா கேட்குது. புரியாது. அது கோவில் நம்ம உங்ககிட்ட பேசலையா, ஏசப்பட்ட பேசுது. அல்லேலூயா. ஆமென். தேவனோடு பேசுகிறார். அந்நிய பாஷை பேசுகிற தேவனோட பேசு. கவனிங்க,